வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். கந்தன் மன வருத்தம் அடைந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எதையும் தாங்கிக் கொள்பவன் உன் அப்பன். ஆனால் தன் குழந்தை ஒரு பொய்யை மட்டும் தன்னிடத்தில் சொல்லிவிட்டது என்றால் அதை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள மாட்டேன். அப்படி ஒரு விஷயம்தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. என்னுடைய குழந்தை என்னிடத்தில் சொன்ன ஒரு பொய் இன்று என் மனதை கலக்கமடையச் செய்து விட்டது. அப்படி என்ன நடந்து விட்டது? எந்த பொய் என் பிள்ளையினுடைய வாயிலிருந்து வந்து இன்று இந்த கந்தனை நிலைகுலையச் செய்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனதான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லும் அல்லவா? உனக்காகவே இந்த கந்தன் நான் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று எல்லாமும் அதிகமாக யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நின்றது போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் காலம் தெய்வம் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தின் அன்பு நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நமக்கான ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. நாம் ஒரு சிறு தவறு செய்தாலும் அது தெய்வத்தின் பார்வையில் போய் விழும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் இந்த கந்தனின் அன்பை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் முருகன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் நீ பெற்ற ஒவ்வொரு துன்பத்திற்கும் பதிலை கொடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கும் நேரம். அப்பொழுது நான் கண்ட சில விஷயங்கள் தான் இந்த கந்தனின் மனவேதனைக்கு முழுக்க முழுக்க காரணமாகிவிட்டது. அப்படி என்ன நடந்து விட்டது முருகா? நீ சொன்னால் நான் அதை சரி செய்து விடுவேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற வார்த்தைகளை என்னால் கேட்க முடிகிறது. என் குழந்தையே, சில விஷயங்களை நம்மால் சட்டென்று வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. சில விஷயங்கள் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நமக்கு புரிதலை கொடுத்து விடுவதில்லை. ஆனால் துரோகத்தின் வலி எல்லோருக்கும் தெரியும். யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்றால் அது இந்த துரோகம் கொடுக்கின்ற வலியும் வேதனையும் தான். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து புரிந்து இந்த வாழ்க்கையை நான் மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உன்னோடு இந்த கந்தன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருக்கும் இந்த துரோகத்தை பற்றியதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே நடத்தப்பட்ட சில விஷயங்கள், வேண்டும் என்றே கொடுக்கப்பட்ட சில கஷ்டங்கள் எல்லாமும் உன்னுடைய நிலையை நன்கு அறிந்தவர்களால் மட்டுமே உனக்கு தரப்பட்டது. நீ எத்தனை நிலையில் எத்தனை கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதனை தெரிந்து வேண்டும் என்றே உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இவை. இது போன்ற ஒரு துரோகம் உன் வாழ்க்கையில் நடந்த பொழுது இந்த கந்தன் உனக்கு சொல்லி இருந்த விஷயங்களை நீ மறந்ததுதான் இன்று என்னுடைய மனவேதனைக்கு காரணம். அப்பன் முருகன் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்வது, இவர்களினுடைய எண்ணங்களை நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால் மீண்டும் இவர்களோடு நீ பழகிவிடக்கூடாது என்பதுதான். மீண்டும் இவர்களோடு உன்னுடைய பயணத்தை நீ தொடரக்கூடாது என்பதுதான். ஆனால் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்க்க நினைத்த நேரம் நீ அவர்களோடு இருப்பதைத்தான் இந்த கந்தன் கண்ணார கண்டே. அன்று யார் உன் மனதை நொறுக்கினார்களோ, அன்று யார் உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ, அன்று யார் உனக்கு
கண்ணீரையும் கவலையையும் கொடுத்தார்களோ, யார் உனக்கு மிகுந்த மன துன்பத்தை கொடுத்தார்களோ, யாரால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து நின்றாயோ, இன்று அவர்களாலேயே உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் விட்டு விலகிச் செல்லும் என்று நாம் நினைக்கும் காலம் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளே வருகிறது என்றால், யாரால் நடந்ததோ, யாரால் கண் கலங்கினோமோ அவர்களாலேயே மீண்டும் கண்ணீரை சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு வருகிறது என்று கூட புரியாமல் இவர்களிடத்தில் நீ மீண்டும் மீண்டும் பழகி கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் இனியும் உனக்கு இதைவிட மிக பெரிய ஆபத்தில் அல்லவா உன்னை கொண்டு போய் நிறுத்திவிடும். இது புரியாமல் என் பிள்ளை நீ கலங்கி நிற்பதை நிச்சயமாக என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு பாடத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் தான் சொல்லித் தருகிறது. ஆனால் கற்றுக்கொண்டவர்களினுடைய மனதை பொறுத்துதான் அந்த பிரச்சனைகள் மீண்டும் வருமா வராதா என்ற ஒரு தெளிவு ஒருவருக்குள் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடந்திட்ட இது போன்ற பிரச்சனைகளை எல்லாமும் நீ மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறது இந்த கந்தனுக்கு மன வருத்தத்தை கொடுக்காதா? ஒவ்வொரு முறையும் உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதும் அப்பன் பார்த்து பார்த்து உனக்காக ஓடோடி வந்து உன்னை இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து உனக்கு தெளிவை கொடுக்கிறேன். நீ மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கிறாய் என்றால் இதை எப்படி உன் அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கிற இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தனின் அன்பு உனக்கு ஒட்டுமொத்த நிலைகளிலும் முழுமையான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கைவிடாமல் இருந்துவிடு. மற்ற எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கந்தன் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் இனி உனக்கு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த துரோகத்திடமும் இப்பொழுது உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த தீமைகளிடமும் நீ ஒருபோதும் நெருங்கக்கூடாது. உனக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் ஒரு முறை நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மீண்டும் நீ சேர்க்கலாம். ஆனால் ஒருபோதும் அவர்களை நம்பிவிடாதே. ஒருபோதும் அவர்களை உன் வாழ்க்கையின் உண்மையானவர்கள் என்று நினைத்து நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தலையில் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. வாழ வேண்டும் என் பிள்ளை. வாழ்க்கையை சந்தோஷமாக நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கும் இந்த நேரம் கந்தன் சொல்வதை புரிந்து கொண்டு நீயும் உன் வாழ்க்கையை மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து பெருமகிழ்ச்சியோடு நீ எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. மற்ற எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ பழகு. தெய்வத்தின் அன்பில் தவறுகள் எப்பொழுதும் செய்துவிட முடியாது. தெய்வத்தின் கண்காணிப்பில் இருக்கின்ற நமக்கு எப்பொழுதும் எந்த வகையிலும் தீமைகள் நடக்க அனுமதி கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமான நிலையில் உன்னை வாழச் செய்யும். நீ கலங்காமல் இருந்து நம்பிக்கையோடு வெற்றியை பெற தயாராகு.
நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு என்றும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.